Good morning, students. Right. So we are seeing separation of mixtures in matter around this lesson. Right. So today we are continuing that methods of separating mixtures. Okay. So up to previous class we learned some of the separation techniques, that is winnowing, threshing, then yes, magnetic separation, decantation, sedimentation. So these are all some separation techniques we already learned in previous class itself, right? So today we are going to see some of the separation techniques. Okay, so we are going to see about filtration first. Filtration, right? Example filtration. Many everyday objects use filters to separate small particles from a liquid or gas. நிறைய விஷயம் இருக்கு நம்மள சுத்தி. எல்லா இடத்துலயும் what is filtration அப்படின்றத we can learn, right? Face mask நம்ம யூஸ் பண்றோம் இல்ல, அது ஃபில்டர் பண்ணுது எதை? particles such as germs in the air. சரியா? So face mask பாத்தீங்கன்னு small particles filter பண்ணோம் such as germs in the air. germs airல உள்ள germs எல்லாம் என்ன செய்யும்? filter பண்ணி தான் பண்றதுக்காக தான் என்ன போட்டுக்கணும் நம்ம இந்த மாஸ்க். இது one of the example filtrationக்கு. then fish tank, filtration fish tankல பார்த்தா அப்படினா filter இருக்கும். அது எதுக்காக அப்படினா வாட்டரை க்ளீன் பண்றதுக்காக. okay. then coffee maker எதுக்காக? filter பண்றதுக்காக, to separate coffee grounds from water. சரியா? right. next vacuum cleaner என்ன செய்யும் அப்படின்னா filter பண்ணும் எதை? smaller particles in the airல உள்ள smaller particles என்ன செய்யும்? vacuum cleaner வந்து filter பண்ணும். right. டீ பேக்ஸ் நம்ம கடையிலலாம் பார்த்துருப்போம். டீ பேக்ஸை டிப் பண்ணுவோம்ல மில்க்ல. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே என்ன ஆகும்? அந்த டீ லீவ்ஸ்லாம் உள்ள போகாது, உள்ளே இருக்கும்ல. ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் ஃபில்டர். டீ பேக்ஸ் ஆர் ஃபில்டர்ஸ் டூ, ரைட். தென் ஏர் கண்டிஷனர்ஸ் இல்ல, அதுவும் ஃபில்டர் பண்ணும் எதை? ஏரை. So the air conditioner also has a filter for the air. So these are all some examples for filtration in our day-to-day life. சரியா? Okay. In chemistry, how we are going to do filtration அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபில்டர் பண்ண போற மிக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரா இருக்கணும். நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிருக்கேன். ஹோமோஜீனியஸ் மிக்சர்னா சேமா இருக்கும். எக்ஸாம்பிள் சுகர் இன் வாட்டர், சால்ட் இன் வாட்டர். தெரியாது நமக்கு ரெண்டு பேர் மிக்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு. பட் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னா என்னது? டிஃப்ரெண்டா தெரியும் இல்ல. சாண்ட மண் இருக்கு பத்தியா, அதை தண்ணியில கலந்து போய் மண்ணு தனியா தண்ணி தனியா தெரியும். So this kind of mixture is called what type mixture? Heterogeneous mixture. சரியா? So ஒரு solid தனியா liquid தனியா தெரியும். ஈஸியா நம்மளால செப்பரேட் பண்ண முடியும் using this technique called filtration. So இந்த மாதிரி heterogeneous mixture filtration technique மூலமா நமக்கு தேவையான சாலிடையும் லிக்விடையும் என்ன செஞ்சிடலாம்? தனித்தனியா செப்பரேட் பண்ணலாம். அப்படின்றது தான் என்ன செய்ய போறோம் நம்ம லேப்ல ஃபில்ட்ரேஷன் எப்படி பண்ண போறோம்ன்றது தான் we are going to see in today's class, right? So இதுக்கு நம்ம லேப்ல பார்த்தா அப்படின்னா filter paper யூஸ் பண்ணுவோம். we will use filter papers to remove finer impurities. finer small impurities remove பண்றதுக்காக நம்ம லேப்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபில்டர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? இந்த ஃபில்டர் பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னா ஃபைன் போர்ஸ்னா அது குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாதது. சரியா? மச் ஸ்மாலர் தென் சாயில் பார்ட்டிகல்ஸ், ரொம்ப ரொம்ப ஸ்மாலர் சைஸ் அந்த ஃபில்டர் பேப்பர்ல உள்ள அந்த போர்ஸ். ரைட். நெக்ஸ்ட் let us see how to use the filter paper. so the filter paperன்றோமே அதை எப்படி யூஸ் பண்றது? இந்த ஃபில்டர் பேப்பரை பார்த்திருக்கியா? அதெல்லாம் தான் நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம். ரைட். so take a piece of filter paper, fold it to make a cone. filter paper எடுத்துக்கணும், அத கோன் ஷேப்ல என்ன செஞ்சுக்கணுமா? மாத்திக்கணும். so filtration லேப்ல நம்ம எதை வச்சு தான் ஃபில்டர் பண்ணுவோம்? மேக்ஸிமம் ஃபில்டர் பேப்பர்ஸ் வச்சு தான் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம் இன் கெமிஸ்ட்ரியில. சரியா? அதுல குட்டி குட்டி ஃபைன் போர்ஸ் எல்லாம் இருக்கும். எதுக்காக அப்படின்னா செப்பரேட் பண்றதுக்காக, சாலிட் தனியா லிக்விட் தனியா செப்பரேட் பண்றதுக்காக. எப்படி
இருக்கிறோம் ஃபில்டர் வீட்டில் பார்த்துருக்கல அதில் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த ஃபில்டரில் ஓட்டை இருக்கும்ல அதே மாதிரி இந்த ஃபில்டர் பேப்பர்லேயும் ஓட்டை இருக்கும் ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் அந்த ஃபில்டர் பேப்பரில் உள்ள போர்ஸ் என்ன செய்யாது நமக்கு வி காண்ட் ஏபிள் டு சி அவர் ஐஸ் மூலமாக பார்க்க முடியாது ஆனால் அங்கே இருக்கும் அந்த குட்டி குட்டி என்ன செய்யுது ஸ்மால் போர்ஸ் இருக்கும் சரியா ஸோ ஃபில்டர் பேப்பர் எப்படி மிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா இந்த பாரு ஃபில்டர் பேப்பர்ன்றது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அதை முதல் என்ன செய்யணுமா இது மாதிரி ஃபோல்டு பண்ணிடணும் ரெண்டாக ஃபோல்டு பண்ணணும் அப்புறம் மறுபடியும் ஃபோல்டு குவார்டரா ஃபோல்டு பண்ணிடணும் தென் லேசா ஒரு ஓரத்தில் மட்டும் என்ன செய்யணும் டியர் பண்ணிடணும் கிழிச்சிடணும் கார்னரை மட்டும் லேசா கிழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ண ஒரு சைட்ல இருந்தா கோன் ஷேப்ல நமக்கு கிடைக்கும் இந்த ஃபில்டர் பேப்பர் சரியா ஸோ ஒரு ஃபில்டர் பேப்பர் எடுத்து முதல் ரெண்டா ஃபோல்டு பண்ணிடணும் திரும்ப குவார்டரா ஃபோல்டு பண்ணிடணும் தென் சைட்ஸை மட்டும் என்ன செஞ்சிடணும் லேசா டியர் பண்ணிடணும் கிழிச்சிடணும் தென் கோன் ஷேப்ல என்ன செஞ்சிடணும் நம்ம அந்த ஃபில்டர் பேப்பரை எஸ் சரி பண்ணி எடுத்துக்கணும் சரியா ஷேப் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ ஒரு ஃபில்டர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கோன் ஷேப்ல நம்ம கொண்டுட்டு வந்துடணும் அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க எஸ் டேக் அ பீஸ் ஆஃப் ஃபில்டர் பேப்பர் ஃபோல்ட் இட் டு மேக் அ கோன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி கோன் ஆக்கியாச்சு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாரு இங்க சாண்ட் வாட்டர்ல கரைச்சி வச்சிருக்காங்க எஸ் சாண்ட் என்னது மண்ணு சரியா மட்டி வாட்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்க மண்ணும் தண்ணியும் கலந்ததா இருக்கு சரியா இப்போ என்ன செய்யணும்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கணும் இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு தென் ஒரு பீக்கர் கீழே வைக்கணும் இந்த ஸ்டாண்டில் என்ன ஃபிட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபனல் ஃபிட் பண்ணுறாங்க இந்த ஃபனல்லுள்ளதான் நீ பார்த்தனா இந்த இடத்துல அந்த ஃபில்டர் பேப்பர் நம்ம கோன் ஷேப்பில் உருவாக்குன அந்த ஃபில்டர் பேப்பரை இந்த ஃபனலுக்குள்ளே வைக்கணும் வச்சுட்டு ஒரு கிளாஸ் ராடு இதான் கிளாஸ் ராடு ஸோ இந்த கிளாஸ் ராடு வழியாக மெதுவாக உன்னோட மட்டி வாட்டரை ஊற்றுன அப்படின்னா லிக்விட் மட்டும் கீழே இறங்கும் அந்த மண் இருக்கு பத்தியா அது எங்கே இருந்துரும் அந்த ஃபில்டர் பேப்பர்ல இருந்துரும் சரியா மண் எங்கே இருந்துரும் ஃபில்டர் பேப்பர்ல இருந்துரும் ஸோ இப்படித்தான் லேப்ல என்ன செய்வோம் நம்ம ஃபில்ட்ரேஷன் பண்ணுவோம் சரியா ஸோ எப்படி ஃபில்டர் பண்ணுவோம் யூசிங் எ ஃபில்டர் பேப்பரை யூஸ் பண்ணி தான் லேப்ல ஃபில்டர் பண்ணுவோம் அந்த ஃபில்டர் பேப்பர்ல என்ன இருக்கு ஃபைன் போர்ஸ் இருக்கு right the filter paper என்ன செய்யணுமா take a piece of filter paper and fold it to make a cone shapeல உருவாக்கிக்கணும் இந்த பிக்சர் போட்டுருக்காங்களா இது மாதிரி ஒரு ஃபில்டர் பேப்பர் எடுத்து அதை பாதியா மடிச்சு திரும்ப குவார்டரா மடிச்சு தென் சைட்ஸ்ல லேசா டியர் பண்ணிட்டு கோன் ஷேப்ல நம்ம ஓபன் பண்ணிக்கணும் ஓபன் பண்ண ஃபில்டர் பேப்பர் என்ன செய்யணும் இந்த மாதிரி மட்டி வாட்டர் இருக்கு பாத்தியா அதை எடுத்துக்கணும் ஒரு பீக்கர்ல இருக்கு இப்போ ஒரு ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டுல கீழே ஒரு பீக்கர் வச்சிருக்கோம் தென் ஒரு ஃபனல் வச்சு ஃபிட் பண்ணியிருக்கோம் தென் ஒரு கிளாஸ் ராட் யூஸ் பண்ணி கிளாஸ் ராட்னா நான் சொல்லிட்டேன் ஒரு குச்சி தான் ஆனால் அது எப்படி இருக்கும் கிளாஸ்ல இருக்கும் சரியா ஸோ இந்த கிளாஸ் ராட் அப்படி வச்சு அப்படியே இந்த மட்டி வாட்டரை ஊற்றணும் இந்த இடத்துல என்ன வச்சிருக்கோம் நம்ம ஃபில்டர் பேப்பர் வச்சிருக்கோம் இந்த ஃபில்டர் பேப்பர் வழியா இது போகும்போது பியூர் லிக்விட் மட்டும் தான் கீழே வரும் ஃபில்டர் பேப்பர்ல என்ன செஞ்சிடும் அந்த மண்ணு பூரா நின்றுடும் சரியா ஸோ இப்படி தான் வி ஆர் using filtration technique in our lab okay so அதான் கொடுத்துருக்காங்க slowly pour the muddy water over the filter paper வழியா மெதுவா அப்படி என்ன செய்யணுமா pour பண்ணணும் ஊத்தணும் இந்த muddy water ரைட் தென் ஊத்துனதுக்கு அப்புறம் on filtration clear waterனா கீழே உள்ளதுதான் clear water அது என்ன அதான் என்ன சொல்றாங்க filtrate அப்படின்னு சொல்றாங்க flows down the funnel வழியா clear water கீழே வந்துரும் இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லிட்டோம் filtrate அப்படின்னு சொல்லணும் சரியா எஸ் தென் சால்ட் என்ன செய்யும் அங்கே நின்றும் அண்ட் மட் செட்டில்ஸ் as ரெசிடியூன்னு சொல்லலாம் இல்ல precipitate கூட சொல்லலாம் சரியா அது எங்கே இருந்துரும் ஃபில்டர் பேப்பர்ல இருந்துரும் அதான் சொல்றாங்க சோ இந்த மட்டி வாட்டரை எஸ் இந்த மட்டி வாட்டர் அப்படியே இந்த கிளாஸ் ராட் யூஸ் பண்ணி ஊத்தும் போது எஸ் என்ன ஆகும் பியூர் வாட்டர் மட்டும் கீழே வரும் ஃபில்ட்ரேட் அதுக்கு பேரு எஸ் இந்த மட்டு எங்கே நின்றோம் அந்த ஃபில்டர் பேப்பர்ல என்ன செஞ்சிரும் நின்றோம் ஸோ அந்த ஃபில்டர் பேப்பர்ல உள்ள அந்த மட்டுக்கு என்னென்ன பேருன்னு சொல்லிட்டாங்க ரெசிடியூ ஆர் precipitate அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா ரைட் so on the filter paper the liquid which passes through the filter and comes down is called filtrate அதான் சொல்லிட்டாங்க இந்த கீழே கிடைக்குது பத்தி அந்த லிக்விட் பியூர் லிக்விட் அதுக்கு பேர் தான் என்னது ஃபில்ட்ரேட் இந்த impurity that is mud இங்கே ஃபில்டர் பேப்பர்ல இருக்கு பத்தியா இதுக்கு பேர் என்னது ரெசிடியூ ஆர் precipitate அப்படின்னு சொல்லணும் எஸ் the insoluble compound left behind on the filter is called residue அப்படின்னு சொல்லணும் so இப்படிதான் filtration என்ன செய்வோம் லேப்ல பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் மட்டி வாட்டர் எடுத்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஒரு ஃபனல் ஃபிட் பண்ணிருக்கோம் எஸ் ஒரு ஃபனல் ஃபிட் பண்ணிருக்கோம் அந்த ஃபனலுக்குள்ள என்ன வச்சிருக்கோம் ஃபில்டர் பேப்பரை வச்சிருக்கோம் கீழே ஒரு பீக்கர் வச்சோம் இந்த மட்டி வாட்டர் அப்படியே இந்த கிளாஸ் ராட் வழியா
மெதுவா போர் பண்ணணும். போர் பண்ணோம் அப்படின்னா பியூர் வாட்டர் மட்டும் கீழே வரும். இம்பியூர் சாலிடு என்ன செஞ்சிடும், அந்த ஃபில்டர் பேப்பர்ல நின்றும். ஸோ இந்த ஃபில்டர் பேப்பர்ல உள்ள அந்த இன்சாலியபிள் சாலிடுக்கு என்னன்னு பேரு, ரெசிடியூ ஆர் பிரிசிபிடேட் அப்படின்னு சொல்லணும். பியூர் லிக்விடுக்கு என்னென்ன பேரு, ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ இன் திஸ் வே ஒன்லி வி டூ ஃபில்ட்ரேஷன் இன் அவர் லேப். ஓகே ரைட். ஸோ ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எஸ், இதை செஞ்சு பார்க்கலாம் வீட்டிலே. டேக் சம் மட்டி வாட்டர் இன் அ பீக்கர். மட்டி வாட்டர்னா மண்ணு கலந்த ஒரு தண்ணியை என்ன செஞ்சுக்கணும், எடுத்து வச்சுக்கணும் ஒரு பீக்கர்ல. தென் ஒரு ஃபில்டர் பேப்பர் எடுத்து ஃபோல்டு பண்ணி கோன் மாதிரி மேக் பண்ணிடணும். தென் அந்த ஃபில்டர் பேப்பரை எதுல வைக்கணும், ஃபனல்ல வைக்கணும். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, ஃபனல்ல வச்சுட்டு மெதுவா ஸ்லோவா அந்த ஃபனல் வழியா என்ன செய்யணும், பீக்கர்ல உள்ள மட்டி வாட்டரை ஊத்தணும். ஊத்துனோம்னா பியூர் லிக்விட் கீழே வரும். இம்பியூர் இன்சாலியபிள் சாலிட் எங்கே இருந்துரும், ஃபில்டர் பேப்பர்ல இருந்துரும். சரியா? ஸோ the mud particles ஃபில்டர் பேப்பர்ல இருக்கும். ஃபில்டர் பேப்பர் வழியா கீழே போன லிக்விட் மட்டும் என்ன செய்யும், கிளியரா கீழே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஃபில்ட்ரேட். அண்ட் ஃபில்டர் பேப்பர்ல உள்ள அந்த மட்டுக்கு என்னன்னு பேரு, எஸ், ரெசிடியூ ஆர் பிரிசிபிடேட் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது என்னன்னு நம்ம எவ்ரிடே லைஃப் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட், ஒரு ஃபில்டர் பேப்பரை யூஸ் பண்ணி எப்படி ஃபில்ட்ரேஷன் லேப்ல பண்றதையும் சிம்பிள் டெக்னிக்கையும் we learnt, right? Then now we are going to see another technique, another separation technique, that is churning. Churning வீட்ல எல்லாருமே பார்த்திருப்போம். எஸ், அம்மா பார்த்தேன் அப்படின்னா பட்டர் எடுப்பாங்க. பட்டர் என்னது, வெண்ணெய் எடுப்பாங்க இல்ல, அதான் churning, ரைட்? இந்த பிக்சர் பார்த்தனா உனக்கே தெரியும். எஸ், பத்தியா, அந்த மத்தை வச்சு என்ன செய்வாங்க வீட்ல, எஸ், பட்டர் மில்க்ல இருந்து பட்டர் எடுப்பாங்க. எஸ், சோ இதுக்கு பேர் தான் என்னது, churning, ரைட்? ஒரு லிக்விட்ல இன்சாலியபிள் சாலிட பிரிக்கிறோம். சோ அதுக்கு பேர் தான் என்னது, churning அப்படின்னு பேரு. when very fine insoluble solid, very fine அப்படி கண்ணுக்கே தெரியல, உள்ள இருக்கும், ஆனா அதை என்ன செய்ய போறோம், நம்ம செப்பரேட் பண்ண போறோம் அந்த லிக்விட்ல இருந்து. எப்படி, த்ரூ churning மூலமா. சரியா? அதான் எக்ஸாம்பிள். எஸ், பட்டர் ஃப்ரம் கர்ட். கர்ட்ல இருந்து என்ன எடுக்கலாம், பட்டரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. So this technique is called what, churning technique. The mixture is churned vigorously when solid butter will be collected on the sides of the vessel. vigorously churn பண்ணனும். solid butter என்ன செய்யும், சைடுல வரும், வெசலோட சைடுல வரும்னு சொல்றாங்க. நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். both butter and buttermilk are obtained after churning are useful. பார்த்தனா நம்ம கலெக்ட் பண்ண பட்டரும் நமக்கு யூஸ்ஃபுல், ரிமைனிங் உள்ள அந்த பட்டர் மில்க்கும் என்னது, மோரும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ churning technique வீட்ல நம்ம செய்யறது, we are seeing in our day to day life, right? So churningல insoluble solid liquidல இருந்து என்ன செய்றோம், செப்பரேட் பண்றோம். த்ரூ அந்த டெக்னிக் என்னன்னு பேரு, churningனு பேரு. சோ அதான் vigorously churn பண்ணணும், வேகமா பண்ணணும். சோ solid butter என்ன செய்யும், எஸ், வெசலோட சைட்ஸ்ல வந்து கிடைக்கும். சரியா? போத் பட்டரும் பட்டர் மில்க்கும் நமக்கு churning மூலமா கிடைச்சதுக்கு அப்புறம் ரெண்டுமே என்ன செய்யலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? திஸ் டெக்னிக் இஸ் கால்ட் வாட், churning technique, ரைட்? நெக்ஸ்ட், so if up to this separation techniques will be over. Yes, right? நம்ம நிறைய separation techniques பார்த்தோம். Yes, hand picking, right? magnetic separation, then threshing, winnowing, then decantation, filtration, sedimentation. Today we learnt churning. So these are all the separation techniques we learnt in this lesson. So in this lesson another topic is there, that is food adulteration, right? What is adulteration? கலப்படம்னு சொல்லுவாங்க இல்ல. sometimes நம்ம வாங்கிட்டு வந்த மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த பொருளை பார்த்தா அப்படின்னா தேவையில்லாத அன்வான்டட் சப்ஸ்டன்ஸ்லாம் கலந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அரிசி பருப்புல பார்த்தனா ஸ்டோன் இருக்கும் இல்லனா தேவையில்லாத ஹஸ்க் இருக்கும். சரியா? சோ அதெல்லாம் என்ன செய்யும், நம்ம உடம்புக்கு ஹார்ம்ஃபுல் டிசீஸ் என்ன செய்யலாம், உருவாக்கலாம். சோ ஃபுட்ல தேவையில்லாத அன்வான்டட் சப்ஸ்டன்ஸையோ இல்ல ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸையோ மிக்ஸ் பண்றதுக்கு தான் என்னன்னு பேரு, எஸ், adulteration பேரு. adulteration கலப்படம் அப்படின்னு அர்த்தம். சரியா? sometimes things that we buy in the market are mixed with harmful and unwanted substance. மார்க்கெட்ல இருந்து நம்ம வாங்கிட்டு வர்ற பொருள்ல ஹார்ம்ஃபுல்லோ இல்ல அன்வான்டட் சப்ஸ்டன்ஸோ கலந்திருக்கும். இந்த கலந்திருக்க இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்னது, adulteration, கலப்படம் அப்படின்னு சொல்றாங்க. so some of the examples நம்ம பார்க்க போறோம் டே டு டே லைஃப்ல அப்படி என்னெல்லாம் கலப்படம் பண்ணிருக்காங்க அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், டீ
டீ நம்ம டீ தூள் கடையில வாங்குறோம் இல்ல, அதுல என்ன செஞ்சிருப்பாங்க, யூஸ்டு டீ லீவ்ஸ் சேர்த்திருப்பாங்க. சரியா, யூஸ் பண்ண டீ தூளே என்ன செஞ்சிருப்பாங்க, காய வச்சு சேர்த்திருப்பாங்க. சரியா, இதனால என்ன ஆகுமா, ஹெல்த் ஹசார்ட்ல லிவர் டிஸார்டர் வருமா, என்ன வரும், லிவர் டிஸார்டர். தென் மில்க்ல பார்த்தா அப்படின்னா அன்ஹைஜீனிக் வாட்டரையும் ஸ்டார்ச்சையும் ஆட் பண்ணிருப்பாங்க, இதனால ஸ்டொமக் டிஸார்டர் வரும். தென் எடிபிள் ஆயில்ஸ்ல பார்த்தனா அன்எடிபிள் ஆயில்ஸ் சேர்த்திருப்பாங்க, இதனால கார்சினோஜெனிக். கார்சினோஜெனிக்னா என்னது, புற்றுநோய், கேன்சர், அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் டர்மரிக் பவுடர், மஞ்சள் இல்ல, அதுல லெட்ரோமேட்ன்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க, இது எல்லோ கலர்ல தான் இருக்கும். சோ இது எதனா ஃபார்ம் பண்ணும், லிவர் டிஸார்டரை உருவாக்கிடும். சோ தீஸ் ஆர் ஆல் சம் அடல்ட்ரண்ட் நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஃபுட்ல சேர்க்கிற அடல்ட்ரண்ட். சரியா, சோ இதனால நம்ம ஹெல்த் என்ன செய்யுது, எஸ் அஃபெக்ட் ஆகுது. சோ இது மாதிரி நம்ம வாங்குற பொருள்ல என்ன செய்யறாங்க, அன்வான்டட் சப்ஸ்டன்ஸ் சேர்க்கிறாங்க, இல்ல ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் சேர்க்கிறாங்க. சோ அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், தென் இன்னும் சம் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சுகர்னா நம்ம சீனி, இந்த சீனியில பார்த்தேன்னு யூரியாவை ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்ல சாக் பீஸ் பவுடர் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா. சரியா, இந்த யூரியா ஆட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இட் கிவ்ஸ் த ஸ்மெல் ஆஃப் அமோனியா. அமோனியாவோட ஸ்மெல் வரும் எப்போ, தண்ணியில கரைச்சோம்னா. சரியா, தென் இப்ப கரைச்சோம், வாங்கின சுகரை தண்ணியில கரைச்சோம்னு வச்சுக்கோங்க, சாக் பவுடர் இருந்துச்சுன்னா தண்ணியில கரையாம கீழே வந்து படியும். சாக் பவுடர் என்ன செய்யும், கரையாது, கரையாம அப்படியே படியும். சோ அது மூலமா தெரிஞ்சுக்கலாம், எஸ் நம்ம வாங்கின சுகர்ல என்ன இருக்கு, சாக் பவுடர் கலந்துருக்கு அப்படின்றத we can identify, right? So நம்ம சுகர்ல என்ன செய்யறாங்க, கலப்படம், this adulterant ஆட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. So this is also a one kind of food adulteration, right? next நம்ம பார்த்திருக்கோம், எஸ் பிளாக் பெப்பர்ல பார்த்தா அப்படின்னா பப்பாயா சீட்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. சரியா, இந்த பப்பாயா சீட்ஸ் ஆட் பண்றதுனால சீரியஸ் லிவர் ப்ராப்ளம் வரும், ஸ்டொமக் டிஸார்டர்ஸ்லாம் வருமா நமக்கு. சரியா, வீட்டுல எல்லாருமே பார்த்திருப்பாங்க இல்ல, கிச்சன்ல அம்மா பெப்பர் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, இந்த பெப்பர்ல பார்த்து அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க அடல்ட்ரண்டா யாரை சேர்த்திருப்பாங்க, பப்பாயா சீட்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த பப்பாயா சீட்ஸ் இருக்கிறதுனால நம்ம உடம்புல சாப்பிடும் போது போறதுனால என்ன ஆகுமா, லிவர் ப்ராப்ளமும் ஸ்டொமக் டிஸார்டர்ஸும் வருது அப்படின்னு சொல்றாங்க. சரியா, சோ திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் ஃபுட் அடல்ட்ரேஷன். ரைட், so food adulteration அப்ப என்னது, adding some harmful or unwanted substance to food is called என்னது, food adulteration அப்படின்னு சொல்லணும். some examples நம்ம பார்த்தோம், that is tea leaves, யூஸ் பண்ண அந்த tea leaves என்ன செஞ்சிருப்பாங்க, அதுல ஆட் பண்ணிருப்பாங்க. சோ அதனால லிவர் டிஸார்டர் வருது அப்படின்னு பார்த்தோம். தென் டர்மரிக் பவுடர்ல லெட் குரோமேட்டையோ இல்ல பிரிக்க கூட சேர்த்துக்கலாம். சோ இதெல்லாம் என்ன செய்யும், லிவர் டிஸார்டரை உருவாக்கும். சரியா, ரைட், தென் பப்பாயா சீட்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க இதுல பிளாக் பெப்பர்ல. சோ இதனாலயும் ஸ்டொமக் டிஸார்டர்ஸ்லாம் வருதுன்னு சொல்றாங்க. தென் சுகர்ல பார்த்தா அப்படின்னா யூரியாவையோ இல்ல சாக் பவுடரையோ கலந்துருப்பாங்க. சோ தீஸ் ஆர் ஆல் சம் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபுட் அடல்ட்ரண்ட். ரைட், next ஒரு டாபிக் மிஸ் ஆயிடுச்சு, that is diffusion. what is diffusion? I already told you, right? diffusionனா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பீக்கர்ல தண்ணி எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு டிராப் இங்க நம்ம விட்டா கூட என்ன ஆயிரும், ஹோலா அந்த கிளாஸ்ல உள்ள தண்ணி முழுக்க என்ன ஆயிரும், அப்படியே பரவிரும், விரவீரும் சொல்லுவாங்க. that is called diffusion, right? அதேதான் வீட்டுல ஒரு இடத்துல நம்ம என்ன செஞ்சிருப்போம், எஸ் இந்த ஊதுபத்தி பொருத்தி வச்சிருப்போம், ஆனா ரூம் பூரா என்ன செய்யும், ஸ்மெல் வரும். சோ தட் இஸ் டிஃப்யூஷனுக்கு another எக்ஸாம்பிள். அது மாதிரி பர்ஃபியூம் யூஸ் பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணுவோம், ரூம் முழுக்க என்ன செய்யும், ஸ்மெல் வரும். சோ இதெல்லாம் டிஃப்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். அப்ப வாட் இஸ் டிஃப்யூஷன்? டிஃப்யூஷன்னா என்ன, the particles of gases and liquids can move, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செஞ்சிரும், வேகமா மூவ் ஆயிரும். சரியா, and that among gases more easily, liquid விட என்ன செய்யும், gases வேகமா என்ன செய்யும், மூவ் ஆயிரும். we call this movement as diffusion. இப்படி வேகமா gases இல்ல liquids ஓட மூவ்மெண்ட் தான் என்னன்னு சொல்றோம், diffusion அப்படின்னு சொல்றோம். ரைட்டா, diffusion is the tendency of a particles to spread out, வேகமா ஸ்ப்ரெட் ஆயிரும். ரைட், in order to occupy the available space, இருக்கிற இடத்தை பூரா அப்படியே ஆக்குபை பண்ணிரும் அந்த particles. அதான் நான் சொல்லிட்டேன் எக்ஸாம்பிள். திஸ் இங்க வந்து ஒரு டிராப் விட்டாலும் அந்த கிளாஸ் பூரமா என்ன செஞ்சது, அந்த பார்ட்டிகல்ஸ் போயிடும். அதே மாதிரிதான் ஒரு இடத்துல ரூம்ல என்ன செஞ்சிருப்போம் நம்ம, எஸ் பத்தி பொருத்தி வச்சோம் அப்படின்னா அந்த ரூம் பூரா என்ன செஞ்சிருப்போம், அந்த நேரத்துல எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணிடும் அந்த கேஸ் போய். சரியா, சோ பார்ட்டிகல்ஸோட மூவ்மெண்ட் அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. சோ இப்படி கொஞ்ச நேரத்துல வேகமா விரவுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்றோம். So today we learnt filtration, churning, then food adulteration, right?
Then last we learnt about diffusion. So up to this lesson will be over, right? So we finished one physics lesson la measurement we finished. In chemistry we finished matter around us lesson. Okay, right. Next class la next topic paapom. Thank you.